ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிதாக எங்கள் மத்தியில் யாராவது வந்திருப்பிருந்தால் எங்கள் அன்பில் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கிற செய்தி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயங்களை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தாவின் ஆராய்ந்து பார்க்க விட்டு கொடுக்கணும். எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்மை சுத்திகரித்து இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே பாத்திரவான்களாய் பங்கு பெற கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உட்கொள்வதை சார்ந்தே வளர்ச்சி இருக்கிறது. உட்கொள்வதை சார்ந்தே வளர்ச்சி. நாம் எதை உட்கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. இன்றைக்கான செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. கர்த்தருடைய சமூகத்திலே அடியான் காத்திருந்த போது கர்த்தருடைய உள்ளத்திலே வைத்த சில காரியங்களை பிரசங்கமாக அல்ல, கர்த்தருடைய செய்தியாக நான் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எதை உட்கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். நாம் எதை உட்கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. ஆமென். ஒரு ஹோட்டலுக்கு முன்பாக இப்படியாக ஒரு பலகை வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே வாருங்கள், அல்லது நீங்களும் நானும் பட்டினியா தான் கிடக்கணும். Come in or both will starve. நீங்க உள்ள வாங்க, நீங்க வரலன்னா நீங்களும் பட்டினியா தான் இருக்கணும், நாங்களும் பட்டினியா தான் இருக்கணும். சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்படிதானே? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அநேக வருஷங்களுக்கு முன்பாக சிங்கப்பூர்ல ஒரு ஹோட்டலுக்கு முன்பாக இப்படி எழுதியிருந்ததை நான் பார்த்தேன். என்ன தெரியுமா? You are what you eat. நீங்கள் எதை புசிக்கிறீர்களோ அப்படிதான் நீங்க இருப்பீர்கள். You are what you eat. நீங்கள் எதை புசிக்கிறீர்களோ, நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு காலையிலே ஏசா யாக்கோபை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எதை உட்கொள்கிறோம் என்பது மிக 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 முக்கியம். Your growth depends on what you feed. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. உங்களுடைய மாமிசத்தை நீங்கள் அதிகமாய் போஷிப்பீர்கள் என்றால் மாமிசத்துக்குரிய காரியங்கள் வளரும். உங்களுடைய ஆவியை, உங்களுடைய ஆத்துமாவை அதிகமாய் போஷிப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய காரியங்கள் வளரும். இதை நாம் தெளிவாக விளங்கிக்கிறோம். நம்முடைய மாமிசத்தை நம்ம போஷிப்போம்னா மாமிச காரியங்கள் தான் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு மாறாக நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் போஷித்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்கள் வளரும். ஆமென். ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். எல்லாரும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19 34 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். இது ஒரு நீண்ட வேத பகுதி, ஆனாலும் வாசிக்கிறது நல்லது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 19 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் 34 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். வசனம் வாசிக்கப்படும் போது உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வைத்து ஒவ்வொரு வசனமாக உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் அதை பாருங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான்.
இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமார்த்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். இந்த போராட்டத்தின் விளைவுதான் இன்றைக்கு அநேக ஆண்டுகளாக ஒரு போராக, ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். இதை ஒரு ஏசா யாக்கோபு அவனுடைய ஒரு வரலாறாக, ஒரு கதையாக நாம் பார்க்காதபடி, இந்த பகுதியிலிருந்து ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருகிற சத்தியங்கள் என்ன, பாடங்கள் என்ன என்பதை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வெரி சிம்பிள் தாட்ஸ், yet it is profound. ரொம்ப சாதாரண சிந்தனை குறிப்புகள் தான், ஆனாலும் இதில் ஆழமான சத்தியங்கள் இருக்கு. முதலாவது, ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். First of all, spiritual choice, ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவதாக, ஆவிக்குரிய போராட்டம், spiritual struggle, ஆவிக்குரிய போராட்டம். மூன்றாவதாக, ஆவிக்குரிய விளைவு, spiritual outcome. இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளின் செய்தியை இன்றைக்கு முடிக்க முடியுமா என்று தெரியாது. ஒருவேளை முடிக்க முடியாவிட்டால் அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். முதலாவது குறிப்பு என்ன? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவது, ஆவிக்குரிய போராட்டம். மூன்றாவது, ஆவிக்குரிய விளைவு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். முதலாவது, ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய எதிர்கால இலக்கு இருக்கிறது.
இதை நீங்க மறக்கவே கூடாது. What you choose today will determine your future destiny. இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்கிற காரியம்தான் உங்களுடைய எதிர்கால இலக்கை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். தெரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம். நாம் தெரிந்து கொள்கிற காரியங்களும் தீர்மானம் எடுக்கிற காரியங்களும் நம்முடைய மாமிசத்தை போஷிக்கிறதா அல்லது ஆத்துமாவை போஷிக்கிறதா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். The choices we make, the decision we make, are those things feeding my flesh or feeding my soul? நான் எடுக்கிற தீர்மானங்கள், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்னுடைய மாமிசத்தை போஷிக்கிறதா அல்லது என்னுடைய ஆவியையும் என் ஆத்துமாவையும் போஷிக்கிறதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் உட்கொள்கிறதை பொறுத்துதான் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. நாம் எதை போஷிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளுதலிலே எனக்கு ஒரு சுயாதீனம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். I need the freedom of choice. என்னோட வாழ்க்கை நான் எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம், அதில் எனக்கு ஒரு சுயாதீனம், அதில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். விடுதலைனா என்ன? வாட் இஸ் ஃப்ரீடம்? விடுதலைனா என்ன தெரியுமா? நான் விரும்புகிறதை செய்ய தக்கதான உரிமை அல்ல, நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யத்தக்கதான வல்லமை தான் விடுதலை. நீங்க தெளிவா விளங்க. வாட் இஸ் ஃப்ரீடம்? Freedom is not the right to do what we want to do. It is the power to do what we ought to do. விடுதலைனா என்னது? நாம் விரும்புகிறதை செய்யத்தக்கதான உரிமை அல்ல, நான் செய்ய வேண்டியதை செய்யத்தக்கதான வல்லமை தான் விடுதலை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இதை விளங்கிக் கொண்டால் நன்றாக. வாசிக்கப்பட்ட சம்பவம் நமக்கு பரிச்சயமானது. ஏசா வேட்டைக்கு போகிறார். ஒண்ணும் அன்னைக்கு வேட்டையில ஒண்ணும் கிடைக்கல. களைத்து போய் சோர்ந்து போய் அவர் திரும்பி வருகிறார். வருகிற வழியிலே யாக்கோபு பயிற்றங்கூழ் காட்சி கொண்டிருக்கிறார். இப்படி ஏசா யாக்கோபிடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் புசிக்க உட்கொள்ள பயிற்றங்கூழை கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது யாக்கோபு சொல்கிறார், நான் கொடுக்கிறேன், ஆனா நான் உனக்கு பயிற்றங்கூழை கொடுக்கணும்னா நீ எனக்கு என்ன கொடுக்கணும்? உடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கிறது அல்ல, விற்றுவிட வேண்டும். கொடுக்கிறது வேற, விற்கிறது வேற. கொடுத்தா ஒண்ணும் கிடைக்காது, வித்தா ஏதாவது கிடைக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? இதை நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன், நீங்க எனக்கு திரும்பி எதையுமே கொடுக்க வேணாம், ஆனா இதை நான் உங்களுக்கு வித்தாக்க இது கேட்ட ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு திரும்பி கொடுக்க வேண்டும். அப்படிதானே? அப்ப யாக்கோபுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்க. நான் உனக்கு பயிற்றங்களை கொடுக்கிறேன், ஆனா நீ எனக்கு சேஷபுத்திரத்தை பாகத்தை கொடுன்னு கேட்கல. என்ன எப்படி சொல்றாரு? அதை நீ எனக்கு விற்க வேண்டும், விற்றுவிட வேண்டும். உடனே ஏசான திரும்ப சொல்றாரு, நானே செத்து போக போகிறேன், எனக்கு என்னத்துக்கு சேஷபுத்திர பாக்குறோம்? சேஷபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பிரயோஜனம்? 32வது வசனத்தை பாருங்க. 32வது வசனம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 32வது வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? சாக போகிற மனுஷனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்ன பிரயோஜனம்? முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவீதுக்குரிய தெரிந்து கொள்வதில்லை முதலாவது விளங்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஏசா பசியா இருந்தது உண்மை, விடாய்த்து போய் சோர்ந்து போய் வந்தது உண்மை. ஆனா சாகிற அளவுக்கு ஒன்றும் பசியா இல்லையா? அப்படிதானே?
சாகிற அளவுக்கு பசியா இருந்தாரா? பசியா இருந்தது உண்மை. நான் என்ன கேட்கிறேன்னா, அன்றைக்கு அந்த பயிற்றங்குலை அவரு சாப்பிட விட்டா செத்துருவாரான்னு கேட்கிறேன். செத்துருவாரா? சாக மாட்டார். சாகிற அளவுக்கு ஒன்றும் அந்த சூழ்நிலை இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிரயாணம் பண்ணி போனா அப்பா வீடு வந்துடும். அப்பா வீட்டுக்கு போயிட்டா நல்ல பிரியாணியே சாப்பிட்டு இருக்கலாம். சேஷபுத்திர பாகமும் பத்திரமா கூட இருந்திருக்கும். அப்படிதானே? இன்னும் கொஞ்சம் பிரயாசம் எடுத்திருக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும். we must put little bit of effort. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ரட்சிப்பை குறித்து அதை தான் பவுல் சொல்றார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் போராடி பிரயாசப்படுங்கள். கொஞ்சம் பிரயாசம். ஏசாவோட பங்குக்கு இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டிருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம். நல்ல சாப்பாடு, சேஷபுத்திர பாகம் பத்திரமா இருந்திருக்கு. ஆனா ஏசாவை பொறுத்தவரையிலும் ஏசா சொல்றாரு, யாக்கோபே உன்னுடைய பயிற்றங்குள்ள எனக்கு கொடு, நான் சாப்பிடலன்னா நான் செத்து போயிடுவேன். செத்து போயிடும். சகோதரே சகோதரி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதல், ஏசா எடுத்தது ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதல். ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதலை நாம் எடுக்கும் போது அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை தெளிவாய் பார்க்கவில்லை என்று அர்த்தம். நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த செய்தியை தெளிவா விளங்கிக்கணும். ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்கிறோம். நாம் தவறான தீர்மானம் செய்யும் போது, தவறான தெரிந்து கொள்ளுதல் பண்ணும்போது, காரியத்தை தெரிந்து கொள்ளும் போது எண்ணத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாய் பார்க்கவில்லை, நான் என்னை பார்க்கிற விதம் தெளிவா இல்லை, குழம்பின நிலையில் இருக்கிறது. The perception of life is distorted. இன்னைக்கு நம்ம தவறான முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? தவறான தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்மை பார்க்கிற விதம் சரியா இல்லை என்று அர்த்தம். அன்றைக்கு ஏசா தன்னை பார்த்த விதம் சரியில்லை. எப்படி பார்க்கிறாரு? செத்து போயிருவேன், இத சாப்பிடலன்னா செத்து போயிருவேன். அவர் தன்னை பார்த்த விதம் சரியா தப்பா? எப்படி தன்னை பார்க்கிறார்? இந்த பயிற்றங்குள்ள மாத்திரம் நான் சாப்பிடலன்னா செத்து போயிருவேன். தன்னை பார்த்த விதம் சரியில்லை. அதனாலதான் தீர்மானம் சரியில்லை, அதனாலதான் தெரிந்து கொள்ளுதல் சரியில்லை. இன்னைக்கு நாம் தவறான தெரிந்து கொள்ளுதல், தவறான தீர்மானம் எடுக்கிறதுக்கு காரணம் எத்தனை பேருக்கு விளங்குது? நாம் நம்மை பார்க்கிற விதம் சரியில்லை. சில சமயத்துல ஒரு காரியம் நமக்கு வேணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த காரியம் கிடைக்கலன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடும். அது சரியாது. நடைமுறை வாழ்க்கையிலே யோசித்து பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க, ஊக்கமா ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இந்த காரியம் கண்டிப்பா எனக்கு வேணும், இதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, உபவாசம் கூட எடுத்து கேட்கலாம். ஆனா ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆண்டவர் அதை செய்யாதபடினாலே, நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கிடைக்காதபடினாலே நம்ம என்ன நினைச்சிடறோம்? வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை சகோதரனே, சகோதரி, அப்படி இல்லை. ஏசா செய்த தவறு அதுதான். இந்த பயிற்றங்குழு மாத்திரம் எனக்கு கிடைக்கல, என்ன ஆயிரும்? எனக்கு ஜீவனே போயிடும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், நீங்க சில காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஜெபித்த காரியம் இன்னும் கிடைக்காம இருக்கலாம். கிடைக்காததினாலே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க. காரணம், உங்களை குறித்து கர்த்தர் ஏராளமான திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் நம்மளுக்கு எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் என்றது ஆண்டவருக்கு தெரியும். அவர் தவறு செய்யவே மாட்டார். ஏதோ ஒரு காரியம் கிடைக்காதபடினாலே ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம்.
ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரமாட்டார் என்று நினைக்க வேண்டாம். அவர் ஞானம் உள்ளவர். சில சமயத்திலே அவருடைய அனந்த ஞானம் நமக்கு விளங்குறதில்லை. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கர்த்தர் பதில் தராதனாலே நாம் ஆண்டவருடைய அன்பை தவறாய் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து, அவருடைய அன்பை போல ஒரு அன்பு வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு கரிசனை உள்ளவராக இருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன். என்னோட வாலிப நாட்களில் எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, ஒரு ஆம்பிஷன், ஒரு வாஞ்சை. எப்படியாவது டாக்டர் ஆயிடணும். அதுக்காகவே நான் படித்தேன். நல்ல மார்க் எடுத்தேன். நல்ல மார்க் 96%. அது மாத்திரம் இல்லை, அந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனுடைய சகோதரியுடைய கணவனார், என்னுடைய தகப்பனுடைய சொந்த சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், சீஃப் செக்ரட்டரி ஃபார் மெடிக்கல் சர்வீஸ், அவர் ஒரு IAS ஆபீசராக. அவர் என்கிட்ட சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியாவது உனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. நல்ல மார்க் இருந்தது, ரெக்கமெண்டேஷன் இருந்தது. அவ்வளவு ஒரு நம்பிக்கை. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிரும். ரிசல்ட் வந்தப்ப என் நம்பர் இல்லை. சோர்ந்து போய்விட்டேன். ஆண்டோட்ட ரொம்ப கோபம், சின்ன பிள்ளைத்தனமா நடந்து கொண்டேன். ஆண்டோட்ட சொன்னேன், இனிமே நான் பைபிள் வாசிக்க மாட்டேன் ஆண்டவர், இனிமேல் ஜோம் பண்ண மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன். அவ்வளவு ஒரு சோர்வு, ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு கோபம். ஆண்டவரே, நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்க, நமக்கு உண்மையா இருந்தேன், நமக்கு பரிசுத்தமா வாழ்ந்தேன், நமக்கு ஊழியம் செய்த, ஒண்ணும் கிடைக்கல எனக்கு. அந்த ஒரு நிலைமையில ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு முன்பாக ஒரு சின்ன டெய்லி பிரெட், ஒரு சின்ன புக்லெட், ஒரு சின்ன புஸ்தகம், டெய்லி பிரெட். அதை எடுத்து அப்படியே பேஜை திருப்பும் போது அதுல ஒரு வாசகத்தை படித்தேன். அந்த வாசகம் என்ன தெரியுமா? You grumble because you had no shoes until you met a man who had no feet. அந்த வாசகம் என்ன தெரியுமா? நீ ஷூஸ் இல்லை அப்படின்ட்டு முறுமுறுத்துட்டு இருக்கிற எது வரைக்கும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு காலே இல்லாததை பார்க்கிற வரைக்கும். ஒரு மனுஷனுக்கு காலே இல்லை, அந்த மனுஷனை பார்க்கிற வரைக்கும் நீ எதுக்காக முறுமுறுத்துட்டு இருக்கிற? ஷூஸ் இல்லைன்னு முறுமுறுத்துட்டு இருக்கிற. ஒரு மனுஷனுக்கு காலே இல்லை. அந்த ஒரு வாசகம் என்னை தொட்டது, என்னோட வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினது. நான் ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே என்னை தயவாக என்னை மன்னிச்சிருங்க, சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்னோட நம்பிக்கை உன் மீது தான் இருக்கும். உங்களோட அன்பை நான் ஒரு நாளும் தவறா விளங்கிக் கொள்ளவே மாட்டேன், தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி பொருத்தனை பண்ணினேன். அப்ப எனக்கு விளங்கல, ஆனா இன்னைக்கு விளங்குது. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு மெடிக்கல் சீட் கொடுத்து 5 வருஷம் படிச்சு அவ்வளவு பணத்தெல்லாம் செலவழிச்சிருந்தாலும் இன்னைக்கு நான் பாஸ்டரா தான் இருக்கும். அது ஆண்டவருடைய தீர்மானம். அன்றைக்கு அவருடைய ஞானம். அநேக சமயத்துல தேவனுடைய ஞானம் நமக்கு விளங்காதபடினாலே தேவனுடைய அன்பை நாம் தவறாய் விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் சகோதரனே, சகோதரி, ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்ப ஆசீர்வதிக்கணும், எப்ப நம்ம உயர்த்தணும், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்காக திட்டமிட்டு செய்கிற கர்த்தர். ஒரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 84:11. சங்கீதம் 84:11 வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். அவர் யாரு? சூரியனும் கேடகமானவர்னா நம்ம எப்படி அதை விளங்கிக் கொள்ளணும் தெரியுமா? சூரியன் எதுக்கு? டு கிவ் லைஃப். ஒரு விருட்சம், ஒரு தாவரம் வளரணும்னா சூரிய வெளிச்சம் வேணும், அப்படிதானே? அப்ப தேவனானவர் யாரு? சூரியன். நாங்க வாசிக்கும் போது நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா, அவர் தான் நம்முடைய ஜீவன், நமக்கு ஜீவனை தருகிறவர். அவர் நமக்கு சூரியன் மாத்திரமல்ல, அவர் யாரு? கேடகம். கேடகம்னா பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். அவர் தான் நமக்கு ஜீவனை தருகிறவர், அவர் தான் நமக்கு பாதுகாப்பானவர். தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். கர்த்தர் உபத்திரவத்தின் காலத்திலே, போராட்டத்தின் நாட்களிலே கிருபையை தருவார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை அந்த போராட்டத்திலே நாம் சோர்ந்து போகாதபடி, முறுமுறுக்காதபடி கர்த்தரை துதித்து வெளியே வரும்போது கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றுவார். நெருக்கடி நேரத்திலே கிருபையை தந்து அந்த நெருக்கடியிலிருந்து ஜெயமாய் கர்த்தரை துதித்து கொண்டு, அன்றைக்கு 3 எபிரேய புருஷர்களை போல அந்த அக்கினி சூழலிலிருந்து வெளியே வரும்போது அவர் மகிமையும் தருவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, கவனிங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மையை வழங்காதிரார். அப்ப கர்த்தர் நமக்கு நன்மையை வழங்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும்ல, கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும்ல. அது மாத்திரமல்ல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். நன்மையை, அந்த இடத்துல நன்மையைன்னு நீங்க வாசிக்கும் போது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த நன்மை என்ற வார்த்தை நீங்க எபிரேய வேதாகமத்தில் வாசித்தா ரொம்ப தெளிவா விளங்கும். நாம் எதை நன்மையாய் நினைக்கிறோமோ அதை அல்ல, அவர் நமக்கு எதை நன்மையாய் நினைக்கிறாரோ அதை அவர் வழங்காமல் இருக்கவே மாட்டார். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதீரார்னா என்ன அர்த்தம்? அந்த நன்மை நான் நினைக்கிற நன்மை அல்ல. எத்தனையோ காரியங்களை நான் நன்மை என்று நினைக்கிறேன், ஆனால் அவைகள் உண்மையா எனக்கு நன்மைகள் அல்ல. ஆண்டவருக்கு தான் பிரதர் தெரியும், சிஸ்டர் ஆண்டவருக்கு தான் தெரியும் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சில காரியங்களை எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அது நல்லதா இருக்காது, அது தீமையா இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு தர மாட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆமே. அவர் எதை எனக்கு நிரந்தரமாய், எது எனக்கு நன்மையாய் இருக்கும் அவரு நினைக்கிறாரோ அதை எனக்கு தராம இருக்கவே மாட்டார். கண்டிப்பா தந்துருவார். ஹல்லேலூயா. நான் எதை நன்மை என்று நினைக்கிறேன் அல்ல, நான் நன்மையா நினைக்கிறது எனக்கு தீமையா முடிஞ்சிடும். அப்படிதானே? எத்தனை பேர் அனுபவிச்சிருங்க? இது நமக்கு நன்மையா இருக்கும்னு நினைச்சு செய்த அநேக காரியங்கள் நமக்கு தீமையா தான் முடிஞ்சிருக்கு. உண்மைதானே? நம்ம நினைச்சோம் இது நல்லதுன்னு நினைச்சோம், ஆண்டவரை கேட்காம ஆலோசனை கேட்காம செய்தோம், ஆனா எப்படி முடிஞ்சது? தீமையா முடிஞ்சது. அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் எது நல்லது. நீங்க எதை நன்மைன்னு நினைக்கிறீர்களோ, ஆண்டவரே நீர் எதை எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தாங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். நம்முடைய ஜெபத்தை எத்தனை பேர் மாத்திக்கொள்ள போறோம்? இதைத்தாங்க அதைத்தாங்கன்றது அல்ல. நம்ம அநேகர் பெற்றோர் இருக்கிறோம், தாய் தகப்பனா இருக்கிறோம். சின்ன பிள்ளை எது வேணாலும் கேட்கும், எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா? எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா? அந்த பிள்ளை ஒரு கேட்கும் போது அந்த பிள்ளைக்கு அது நன்மையா தெரிஞ்சுதான் கேட்குது, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுது? அது யோசிச்சு பாருங்க. உங்க சின்ன மகன் உங்ககிட்ட வந்து கத்தியை கேட்கிறான், விளையாடுறதுக்கு ஆசை, அது அவனுக்கு நன்மையா தெரியுது, ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கத்தியை அந்த பிள்ளைகிட்ட கையில கொடுத்தா என்ன ஆகும்? அந்த பிள்ளைக்கு நன்மையா தெரியுது, ஆனா அப்பாக்கு அம்மாக்கு அது தீமையா தெரியுது, ஆனா நம்ம கொடுக்கறது இல்லை. அப்படிதானே? இதேதான் அநேக சமயத்தில் சின்ன பிள்ளை கேட்கறது போல ஆண்டவர்கிட்ட அநேக காரியத்தை கேட்கிறோம், ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே மௌனமா இருந்துடுறார். அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா இங்க ஒரு திறவுகோல் இருக்கு. நீங்க தேவனிடத்துல தயவு பெறணும்னா இங்க ஒரு கீ இருக்கிறது, ஒரு திறவுகோல் இருக்கிறது. எடுத்து வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள், ராஜாவிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அதை அண்டர்லைன் பண்ணிங்க. அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம்
அவளுக்கு கொடுக்கப்படும். போதும். இந்த வசன பகுதியின் பின்னணி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வஸ்தி ராஜாவுக்கு கீழ்ப்படியாதனாலே அந்த பட்டத்திலிருந்து நீக்கப்பட்டால், இப்ப அந்த வஸ்தியின் இடத்துல இன்னொரு ராஜ ஸ்திரீ வர வேண்டும். அந்த தேசத்தில் உள்ள அநேக பெண்கள் அந்த ராஜ மாடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு பெண் மாத்திரம் ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். 12 மாதம் சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த சுத்திகரிப்பின் முறைமையின்படி கடந்து போகும்போது அதில் இருக்கிற ஸ்திரீகள் எதை கேட்டாலும் கொடுக்கணும். எதை கேட்டாலும் கொடுக்கணும். நம்ம சகோதரிமார்கள் என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. நம்மளை விட்டா சரவணா ஸ்டோர் முழுவதையுமே கேட்பாங்க. ஆனா எஸ்தரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் 15வது வசனத்தை வாசிங்க. எதை கேட்டாலும் 13வது வசனத்திலே அந்த ஸ்திரீகள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். 15வது வசனம், மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தாப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது, எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசித்ததற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. இதுதாங்க திறவுகோல். வேற ஒன்றும் கேட்கல. அவர்களுக்கு எதை நியமித்தார்களோ, பிரதானி அவளுக்கு என்ன கொடுக்கணும் நியமித்தாரோ அதை தவிர எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு ஒன்றையும் கேட்கல. எத்தனை பேருக்கு ராஜாவோட தயவு வேணும்? எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும்? என்ன சீக்ரெட் தெரியுமா? அவர் கொடுக்கறதுல திருப்தியா இருக்கணும். வேற ஒன்றும் கேட்க கூடாது. அவருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்ப கொடுக்கணும்னு தெரியும். ஆண்டவரே, நீங்க எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். ஆமென். எஸ்தருடைய மனப்போக்கு அதுதான். அவளுக்கு நியமிக்கப்பட்டதை கொடுத்தார்கள். வேற ஒன்றிய இதை கொடு அதை கொடுன்னு ஒண்ணுமே கேட்கல. கொடுத்ததுல திருப்தி. வேதம் என்ன சொல்கிறது? போதும் என்ற மனதுடனே கூட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு நஷ்டமே வரக்கூடாது, ஆதாயம் தான் வரணும்னு நினைச்சீங்கன்னா போதும் என்ற ஒரு மனம் வேணும். இன்னைக்கு உலகத்தாருக்கு அது கிடையாது. எவ்வளவு வந்தாலும் பத்தாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தர பாருங்க. இருக்கிறவர்களுக்காக நல்ல கவனிங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா உங்களிடத்தில் இல்லாதவைகளையும் கர்த்தர் கொடுப்பார். நம்ம இருக்கிறதுக்காக எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்? கர்த்தர் எவ்வளவோ கொடுத்திருக்காரு, எவ்வளவோ கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? இங்க யாராவது ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? ஜீவனை கொடுத்திருக்காரு பிரதர். நீங்க நம்ம ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த ஒவ்வொன்றையும் நினைத்து 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 ஆண்டவர் நம்ம நன்றி சொன்னா நம்மிடத்துல இல்லாததெல்லாவற்றையும் கூட கர்த்தர் கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் ஏஞ்சி என்னுடைய ஜெப அறைக்கு 2வது மாடிக்கு நான் போய் உட்கார்ந்து என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வெறும் சோத்திரம் தான். சும்மா சோத்திரம் 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 இல்ல, கர்த்தர் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நினைத்து. ஏன்னா நம்ம சோத்திரம் பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேணாமா? சில கர்த்தருடைய சமுத்திரம் உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே யோசிக்காம சோத்திரம் சோத்திரம். எதுக்கு சோத்திரம், எதுக்கு சோத்திரம் பண்றேனே தெரியாது. அப்படி அல்ல. நம்முடைய துதி, நம்முடைய சோத்திரம் அர்த்தத்தோடு இருக்க வேண்டும். நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள், ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையும் சிறிதோ பெரியதோ ஒவ்வொன்றையும் நினைத்து 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 கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணி பாருங்க. உங்களிடத்துல இல்லாத அநேக காரியங்களை கர்த்தர் புதிதாய் தருவார். இதற்கு மாறாக
எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, பக்கத்து வீட்டில் அது இருக்குது, அந்த வீட்டில் அது இருக்குது, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இருந்ததும் போயிடும். நீங்க அந்த மாதிரி இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதையும் இழந்து போயிட்டு, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த காரியத்தில் திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. நீங்க இல்லாததுக்காக முறுமுறுத்துட்டு இருப்பீங்கன்னா இருக்கிற காரியமும் போயிடும். ஆனா இருக்கிற காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிப்பீர்கள் என்றால் இல்லாத காரியங்களையும் கர்த்தர் தருவார். இது வேதாகம ஒரு கொள்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எஸ்தர் ஒன்றியம் கேட்கவில்லை. விளைவு என்னது? அடுத்த வசனம் வாசிங்க. தயவு. தயவு. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இதுதான் ஆசீர்வாதம். எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. இந்த தயவு கிடைக்கிறதுக்கான திறவுகோலை தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நான் உனக்கு கொடுத்த காரியத்திலே சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு, அதற்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நான் எல்லாருடைய கண்களில் நான் உங்களுக்கு தயவு வாங்கிட்டேன். எல்லாருடைய கண்களில் தயவை பார்க்கலாம், ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க இதுதான் திருவுகோள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? ஆமென். இப்ப ஏசாவுக்கு நடுமா வருவோம். ஏசா சொல்றாரு, இந்த பயிற்றும் கூட நான் சாப்பிடனா செத்து போயிருவேன். அந்த தவறான தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? தன்னை பார்த்த விதம் சரியில்லை. The perception of life was not clear, distorted. அதனால தயவா சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் கொடுக்கல, தாமதிக்கிறார்னா சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிறார் அன்பு குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் ஞானம் உள்ளவர், கண்டிப்பாய் தருவார். ஏசா செய்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? தன்னுடைய சூழ்நிலையை மிகப்படுத்துகிறார். He was exaggerating his condition. சூழ்நிலையை மிகைப்படுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அது ஆபத்தாக முடிகிறது. எப்படி மிகப்படுத்துகிறார்? அவர் சொல்ற வார்த்தை என்னது? 32வது வசனத்துல 32வது வசனம் வாசிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? அவர் சூழ்நிலையை மிகைப்படுத்துறது எத்தனை பேர் விளங்குது? சாகர போல சூழ்நிலை ஒண்ணு இல்லையாங்க. சாகரத்துக்கு எதுவா இருக்கு சூழ்நிலை இல்ல. ஆனா சாதாரண ஒரு சூழ்நிலை, பசி அவ்வளவுதான், சோர்வு அவ்வளவுதான், பலவீனம் அவ்வளவுதான். அதை எப்படி மிகைப்படுத்துறாரு பாருங்க. ஒரு சாதாரண சின்ன காரியத்தை பெருசா மிகைப்படுத்தி அதனால ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானம் அவருக்கு ஆபத்தாய் முடிகிறது. ஆமென். சத்தியம் என்ன தெரியுமா? உங்களுடைய தற்போதைய ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை, ஒரு இக்கட்டான நிலைமையை நீங்கள் மிகைப்படுத்துவீர்கள் என்றால் அதை பெருசாக்கிறீங்களானா அந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்களுக்கு ஆபத்தா முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு சின்ன தேவை, அதை பெருசாக்கி இது எனக்கு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் செத்து போயிடுவேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் சபைக்கு வர மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், இதை ஆண்டவர் கொடுக்கலன்னா ஆண்டவரே எனக்கு வேணாம். ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் மிகைப்படுத்தும் போது நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தவறா இருக்கும். அந்த தீர்மானம் உங்களுக்கு ஆபத்திலே முடியும். அதுதான் ஏசாவோட வாழ்க்கையில நடந்த விஷயம். ஆமென். ஒரு சூழ்நிலையை நீங்கள் அதிகமாக மிகைப்படுத்துவீர்கள் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற தரம் போயிடும். விளங்குதா விளங்கலையா? ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை நீங்க மிகப்படுத்துவீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு தவறான முடிவு நீங்க எடுக்கும்போது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோட தரம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு விளங்கும். நீங்கள் ஒரு ஜெப வேலையை தீர்மானித்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போறேன். அது எந்த மணி நேரமாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் நான் 1 மணி நேரம்
ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானிக்கிறீர்கள். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அந்த குறிப்பிட்ட அந்த ஜெப வேளையில ஒரு முக்கியமான வேலை வருது. அந்த வேலை அந்த ஜெபத்தை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. அந்த வேலை உங்களுடைய ஜெபத்தை அந்த நேரத்தில் பண்ண வேண்டிய ஜெபத்தை பார்க்கலும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தோன்றுது. அந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்களுடைய விளைவை நிர்ணயிக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில என்ன தீர்மானம் எடுப்பீங்க? ஜெப வேலை, இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கணும். அந்த நேரத்துக்கு ஒரு அவசர வேலை வருது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அந்த நேரத்தில் நீங்க ஜெபிப்பீங்களா அல்லது ஜெப வேலையை தவிர்த்துட்டு ஜெபிக்கிறதை விட்டுட்டு இந்த வேலை ரொம்ப முக்கியம், இந்த வேலையை செய்திருவோம் அந்த வேலையை செய்வீங்களா? அந்த நேரத்தில் ஜெபத்தை தவிர்த்துட்டு நீங்க அந்த வேலையை செய்தா அந்த வேலை வாய்க்குமான்னு கேட்கிறேன். வேலை வாய்க்கப்படுகிறவர் கர்த்தர். அதற்கு மாறாக எவ்வளவுதான் முக்கியமா இருந்தாலும் ஆண்டவரோடு நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரியவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க போலன்னா அவர் உங்களுக்காக காத்திருப்பாரா? இல்ல. அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம உண்மையா இருந்த அந்த ஜெப வேளையில அந்த வேலை கொஞ்சம் டிலே ஆனா கூட பரவாயில்ல, முக்கியம்தான். ஆனா ஜெபத்தை போல முக்கியம் அல்ல. ஆகவே நான் ஜெபத்தை முடிச்சிட்டு அந்த வேலையை நான் செய்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஜெபத்தை முடிச்சிட்டு அந்த வேலையை நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தை வாய்க்க பண்ணி அதை பல மடங்கு ஆசீர்வதித்து உங்களை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும். இந்த இடத்துல ஒரு தீர்மானம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல், ஒரு ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். இங்கதான் ஏசா தவறிட்டார். எது முக்கியம்? பயிற்றுங்கோள் முக்கியமா, சேஷபுத்திர பாகம் முக்கியமா அப்படின்னு வந்தபோது ஏசாவுக்கு எது முக்கியமாயிடுச்சு? பயிற்றுங்கோள் முக்கியமாயிடுச்சு. சேஷபுத்திர பாகம் முக்கியம்தான், ஆனா ஏசாவுக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல. பயிற்றுங்கோள் முக்கியமா இருக்கிற அளவுக்கு சேஷ பாத்திரம் முக்கியம் அல்ல. ஆகவே ஏசாவுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி ஆகிவிட்டது என்றால், நான் சாக போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு எதற்கு? எனக்கு இப்ப வேண்டியது என்னதான்? பயிற்று. எனக்கு அருமையானவர்களே, இது அப்படியே ஆவிக்குரிய ரீதியிலே இதை நீங்க சிந்தித்து பாருங்க. ஏசாவுக்கு அந்த நேரத்தில் என்ன முக்கியம் தெரியுமா? தன்னுடைய மாமிச இச்சையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை பார்க்கிலும், கிருபையாய் கிடைத்த சேஷ்டபுத்திர பாகத்தை பார்க்கிலும் அந்த நேரத்திலே தன்னுடைய மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்ற வேண்டும். சிந்தித்து பார்க்கணும். அந்த பயிற்றங்கூழ், யாக்கோபு கொடுத்த பயிற்றங்கூழ் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்கிலும் முக்கியமாக மாறிவிட்டது. இன்னும் வேற விதத்தில் சொல்லணும்னா, ஆத்மாவை பார்க்கிலும் அவருக்கு மாமிசம், சரீரம் முக்கியமா தெரிஞ்சது. ஆத்மாவை பார்க்கலும் மாமிச சரீரம் முக்கியமாக மாறிவிட்டது. ஆமே. இந்த சேஷ்ட புத்திர பாகனா என்னன்னு சில பேர் கேட்கிறாங்க. ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான்னு போட்டிருக்கேன். அந்த சேஷ புத்திர பாகம் என்ன? அந்த சேஷ புத்திர பாகம் என்பது ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையின் மேல வைக்கப்படுகிறது சேஷ புத்திர பாகம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகான வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பர்த் ரைட். பர்த் ரைட். ரைட் கம்ஸ் த்ரூ பர்த். பிறப்பின் மூலம் வருகிற ஒரு உரிமை, அதுதான் சேஷபுத்திர பாகம். பிறப்பின் நிமித்தம், பிறப்பின் மூலமாக வருகிற ஒரு உரிமை, இரட்டத்தனையான ஆசீர்வாதம். மூத்த மகனுக்கு குடும்பத்திலே இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட வேண்டும். இரட்டத்தனையான ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரீர பிரகாரம் இரட்டத்தனையான 2 பங்கு. மூத்த மகனுக்கு யூத குடும்பத்தில் 2 பங்கு கொடுக்கப்படும். அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். ஆவிக்குரிய ரீதியில அருமையான பக்தன் வெர்னன் மேகி அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரையில இப்படியாக எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் மேல சேஷ்டபுத்திர பாகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா,
அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு மனுஷன் மீது சேஷபுத்திர பாகம் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த மனுஷன் அந்த குடும்பத்துக்கு ஆசாரியனா இருக்கிறான் என்று அர்த்தம். ஆமென். ஒரு மனுஷன் மேல இந்த சேஷபுத்திர பாகம் இரட்டத்தனியான அந்த பங்கு இருக்கிறது என்றால், மூத்த குமாரனாக பிறந்து விடுவான் என்றால் அவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் என்று அர்த்தம். ஆமென். தேவனோடு கூட உறவில் இருக்கிறவன் என்று அர்த்தம். இரட்டத்தனியான ஆசீர்வாதம். இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுது? நம்முடைய வாழ்க்கையில சேஷபுத்திர பாகம் என்னது? ரட்சிப்பு. நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், அப்படிதானே? நம்முடைய பெற்றோர்கள் சரீர பிரகாரமாக நம்மை பெற்றெடுத்தார்கள். ஆனா அதற்கு பிறகு நீங்கள் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது மறுபடியும் ஆவிக்குரிய குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பின் உரிமை தான் நம்முடைய ரட்சிப்பு. ஆவிக்குரிய பிறப்பின் உரிமை தான் நம்முடைய ரட்சிப்பு. நம்முடைய சேஷபுத்திர பாகம் எது? நமக்கு ரட்சிப்பு. இப்ப ரட்சிப்பு முக்கியமா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியமா, உலக பிரகாரமான காரியம் முக்கியமானு சொல்லி வரும்போது இந்த இடத்துல நம்முடைய தீர்மானத்திலே தவறு செய்வோமானால் தேவனுடைய தயவை நாம் இழந்து விடுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை விட பொருளாதார காரியங்கள், சரீர பிரகாரமான காரியம் தான் முக்கியமா தெரியுது. நான் தாழ்மையா சொல்றேன், அந்த மனநிலை மாறுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார் புதிய ஏற்பாட்டில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கூடையாய் கூட கொடுக்க போகும். ஆமென். நம்ம என்ன சொல்றோம்? பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை, ஈவினிங் குறிப்பா பைபிள் ஸ்டடி இன்னைக்கு வரத்துக்கு நேரம் இல்லை. ஆண்டவரே நீ ஆசீர்வதியும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி தேவனுடைய தயவு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சிந்தித்து பார்க்கணும். இங்கதான் சோதனை. இந்த சோதனையை சத்ருவாகிய பிசாசு ஆண்டவருக்கு முன்பா வைக்கிறான். வனாந்தரத்திலே ஆண்டவர் உபவாசம் பண்றாரு. பிசாசு இந்த ராஜ்யங்களின் மேன்மையை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு வினாடியிலே தரிசனத்தை காண்பிக்கிறான். ஆண்டவர் இயேசுவை பார்க்க சொல்றாங்க, உலகத்தின் மேன்மையெல்லாம் பாருங்க, இங்க யாருமே இல்லை, ஜஸ்ட் கீழே தாழ விழுந்து என்ன பணிஞ்சிருங்க போதும், இதெல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து இவன் இப்படி சொல்லுவானா, நம்ம இடத்துல வந்து இன்னும் எவ்வளவு சொல்லுவான்? யோசித்து பாருங்க. இங்கதான் அநேக விசுவாசிகள் தவறான முடிவெடுக்கிறோம், தவறான தெரிந்து கொள்ளுதல். ஆகவே தேவனுடைய தயவை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னொன்னு சொல்றேன் பாரு, நம்முடைய வாழ்க்கையில சில காரியம் நல்லா கவனிக்கணும், தயவு செய்து கவனிக்கணும். நீங்க உங்களுடைய எண்ணத்தை அழைப்பாய் விடக்கூடாது. ஆவியான உங்களோடு தான் பேசுறாரு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்கள் பாவமா இருக்காது, பாவமா இருக்காது. ஆனா முன்னுரிமை, பிரையாரிட்டி சரியா இல்லாதபடினாலே அந்த பாவம் இல்லாத காரியம் கூட பாவமா மாறிடும். சில காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவமான காரியமா இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட காரியம் கூட நம்முடைய முன்னுரிமை இருக்கு பார்த்தீங்களா, பிரையாரிட்டி. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை செகண்ட் செய்யணும், அந்த முன்னுரிமைகளை நாம் தவறு செய்து விடுவோமானால் பாவம் இல்லாத காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பாவமா மாறிடும். பயிற்றுங்கூழ் பாவமா? பயிற்றுங்கூழ் சாப்பிடுறது பாவமா? பாவம் இல்லை தானே? ஆனா சேஷ்ட புத்திர பாகத்தை இழக்கிற அளவுக்கு பயிற்றுங்கூழ் சாப்பிட்டா, சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிற இடத்துல பயிற்றங்குள்ள வச்சா, பயிற்றங்குள்ள என்னதான்? எத்தனை பேருக்கு விளங்குது? பயிற்றங்குள் பாவம் இல்லை, பயிற்றங்குள் சாப்பிடலாம், சரீரத்துக்கு நல்லது, சாப்பிடுங்க. ஆனா
சேஷ்ட புத்திர பாகத்தை வேணான்னு சொல்லிட்டு பயிற்றங்குள் தான் வேணும், சேஷ்ட புத்திரம் பாகம் போனாலும் போது, எனக்கு பயிற்றங்குள் வேணும்னா இந்த பயிற்றங்குள் என்னவாயிரும்? பாவமாயிரும். எத்தனை பேருக்கு விட சாப்பிடுறது பாவமா பிரதர்? சாப்பாடு பாவமா? பாவம் இல்லை தானே? சாப்பிடாம ஜீவிக்க முடியாது, சாப்பிட்டாதான் ஜீவிக்க முடியும். அப்ப சாப்பிடுறது சாப்பாடு பாவம் இல்லை. ஆனா இந்த வேதத்தை காட்டிலும் எனக்கு சாப்பாடு வேணும்னு நினைச்சா அந்த சாப்பாடு பாவம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? இதனாலதான் பக்தன் யோபு சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய அனுதின ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய அனுதின ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் மேன்மையாய் நினைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆகாரத்தை, இந்த வார்த்தையை காட்டிலும், அனுதின ஆகாரத்தை இந்த வார்த்தையை காட்டிலும் மேன்மையை நினைச்சிட்டேன்னா அந்த அனுதின ஆகாரம் எனக்கு என்னவாயிடும்? சகோதரனே சரி, விளங்குதா விளங்கலையா? அப்ப நம்ம ஒரு நாள்ல எவ்வளவு பாவம் செய்யறோம்னு யோசிச்சு. யாராவது பாவம் செய்யலன்னு சொல்ல முடியுமா? பைபிள் வாசிக்கிறதுக்கு அப்பதான் திறந்து வைக்கும் போது அம்மா கூடுவாங்க, சாப்பிடலாம், தோசை சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அப்படியா? ஓகே. அந்த தோசையே பாவம். பிசாசு எப்படி எப்படி கிரியை செய்யறான்னு தெரியுமா? இதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாளிலே நம் சபையில இருக்கணும், அப்படிதானே? அதை விட்டுட்டு நான் ஊழியம் செய்யறேன்னு போனா அந்த ஊழியமே பாவம் தான். துக்கத்தோடு சொல்றேன், சில ஞாயிற்றுக்கிழமை தான் கிராம ஊழியத்துக்கு போறாங்க. ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே ஓய்வு நாளிலே தன் வழக்கம் போல அவர் ஜெப ஆலயத்திலே இருந்தார்னு வாசிக்கும். ஆண்டவருக்கே அந்த ஐக்கியம் தேவைப்பட்டதுன்னா நமக்கு எவ்வளவு தேவை? அப்ப கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் கொடுத்த ஐக்கியத்தை விட்டுட்டு வேற எங்க இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் சரி, எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி, அது என்னதான்? பாவம். இந்த ஒரு தெளிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசு. அப்ப ஏசா செய்த தவறு என்னது? அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணிவிட்டு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு? நான் தான் சாக போறேன், எனக்கு பயிற்றங்குளை கொடு. பயிற்றங்கூழ் தப்பல்ல, பாவம் அல்ல. அவன் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காம பயிற்றங்குளுக்கு கொடுத்தபடினாலே அந்த பயிற்றங்குள் ஏசாவுக்கு பாவமாய் மாறிட்டு. வேதனை சொல்லுமா? இதனால கர்த்தர் ஏசாவை வெறுத்தாராம். எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். ஏசாவை கர்த்தர் வெறுத்தார். எனக்கு அருமையான சகோதரன் ஏசாவர் இன்றைக்கு ஆவியான நம்மோடு கூட ஒரு தீர்மானம் செய். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீரத்துக்கு முக்கியத்துவம் தருவோமா, ஆத்மாவுக்கு முக்கியத்துவம்? சரீரம் நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. எத்தனை வருஷம் இருந்துட போகுது சரீரம்? 70 வருஷம், 80 வருஷம். ஆனா ஆத்மா நித்தியத்துக்குரியது, நித்தியத்துக்குரியது. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்? ஆமே, எதுக்கு முக்கியத்துவம்? தவறா என்ன விளங்கிக் கொள்ளாதீங்க. சரீரத்துக்கு நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது நான் சொல்லலை. நம்முடைய சரீரத்தை நம்ம தான் பத்திரமா பாதுகாக்கணும். காரணம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு, கர்த்தர் தங்கும் வாசஸ்தலமா இருக்கு. இதை நாம் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த சரீரத்தை பார்க்கிலும் என்னோட ஆத்மா விலையேறப்பட்டது. இன்னும் சொல்றேன் பாருங்களேன், இந்த சரீரத்துக்கு நிறைய உறவு இருக்கு, நிறைய உறவு இருக்கு. கணவன் மனைவி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, எல்லா உறவும் இந்த சரீரத்துக்கு இருக்கு. ஆனா இந்த சரீரம் செத்து அடக்கம் பண்ணப்படும் போது எல்லா உறவுகளிலிருந்தும் இந்த சரீரம் பிரிக்கப்படுது. எல்லா உறவும் போயிடும். உறவு எவ்வளவு தூரத்துக்கு வரும்? கல்ற வரைக்கும் தான் உறவு, அதுக்கு பிறகு. ஆனா இந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தாங்க,
நம்மளை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் தான். சரீரத்துக்கு நிறைய உறவுகள் இருக்கிறது, கல்ற வரைக்கும் தான். ஆனா அந்த ஆத்துமாவுக்கு ஒரே ஒரு உறவு தான். அந்த உறவு நம்மளை சிருஷ்டித்த கர்த்தர், நிரந்தரமான உறவு. இந்த உலகத்தில் இருக்கும் போது உறவு, இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போனாலும் இந்த உறவை ஒருவராலும் பிரிக்க முடியாது. நித்தியமான உறவு. அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என்னோட அனுதின ஆகாரத்தை பார்க்கலாம் உங்களோட வார்த்தையை நான் மேன்மையாய் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க. கர்த்தர் கொடுத்த வேலைங்க, நம்முடைய பிழைப்புக்காக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வாழ்வு ஆதாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க, ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லது. வேலை பாவமா? உங்களை தான் கேட்கிறேன். வேலை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அப்படிதானே? வேலை பாவம் இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஆலயத்தில் இல்லாம வேலைக்கு போனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாகிய அந்த வேலை என்னவா மாறுகிறது? பாவமா மாறுது. எனக்கு சில பேரை தெரியும், வேலை கிடைக்கல வந்து ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரங்க நாங்களும் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தரும் கிருபையா இறங்கி ஒரு வேலையை கொடுப்பாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையில் இருக்க மாட்டார். ஓவர் டைம். கர்த்தர் கிருபையா கொடுத்த வேலையே பாவமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? யாரை பிரியப்படுத்துகிறோம்? சிந்தித்து பாருங்க. அதாவது மனுஷரை பிரியப்படுத்தாதீங்கன்னு சொல்லல. நம்ம எல்லாத்திலும் அன்பா இருக்கணும், எல்லாத்திலும் பிரியமா நடந்துக்கணும். ஆனா கர்த்தரை துக்கப்படுத்துற அளவுக்கு மனுஷனை பிரியப்படுத்திடக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா? கர்த்தரை துக்கப்படுத்துற அளவுக்கு ஆண்டவர் துக்கப்பட்டா கூட பரவாயில்ல, நான் என் சொந்தக்கார பிரியப்படுத்தணும்னு நினைச்சா அது என்னவாயிரும்? பாவமாயிரும். பாவம். எனக்கு அருமையானதான் பவுல் சொல்றாரு, நான் மனுஷனை பிரியப்படுத்துவேனால் கர்த்தருக்கு, தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்க முடியாது. காரணம், ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும். யோசிச்சு பாருங்க. நீங்க மனுஷரை பிரியப்படுத்தி கர்த்தரை துக்கப்படுத்தி விடுவீர்கள் என்றால், ஒரு கஷ்ட நேரத்தில் யாரு உங்களுக்கு உதவி செய்வாங்க? நீங்க பிரியப்படுத்தின உறவினர் வருவாங்களா? சொந்தக்காரங்க வருவாங்களா? நண்பர்கள் கஷ்ட நேரத்தில் வந்து உங்களோட நிற்பாங்களா? கர்த்தர் தானே நிக்கணும். அப்ப யாரை பிரியப்படுத்தணும்? கர்த்தரை. மற்றவங்களை பிரியப்படுத்தாதீங்க நான் சொல்லல. ஆனா கர்த்தரை துக்கப்படுத்திட்டு மனுஷனை பிரியப்படுத்திடக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில ஃபங்க்ஷன்ல, பர்த்டே ஃபங்க்ஷன், திருமணம், அதுலெல்லாம் விசுவாசிகள் சொல்லக்கூடியவர்கள் சில காரியங்களை செய்து கர்த்தரை துக்கப்படுத்துறோம். துக்கப்படுத்திட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஒரு திருமண ரிசப்ஷன்ல அழகா ரொம்ப பயபக்தியா ஒரு கல்யாணத்தை நடத்தி வெளியே அனுப்புனா, ரிசப்ஷன்ல போயிட்டு சினிமா பாட்டு. ஏன்னா சொந்தக்காரங்க சொன்னாங்களாம் போட சொல்லி. சரி, சொந்தக்காரங்க சொன்னாங்க போட்டீங்க, நாளைக்கு பிரச்சனை எல்லாம் சொந்தக்காரங்க வந்து நிப்பாங்களா? அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? மனுஷரை பிரியப்படுத்துறது அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏசா செய்த தவறு என்ன? தவறான தெரிந்து கொள்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிலும் சரீரத்தின் அந்த இச்சை அதிகமாய் தோன்றினது, முக்கியமாய் தோன்றினது. பிசிக்கல் திங்ஸ் ஓவர்டுக் தி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். இங்க தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை நீங்க நல்லா தியானிக்கணும், அப்பதான் விளங்கும். எடுத்து வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம், ஞானியின் வார்த்தைகள். இது ஞானம். திஸ் இஸ் விஸ்டம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம். பிரசங்கி புஸ்தகம் எதுக்கு பிறகு இருக்கிறது? டக்குன்னு சொல்லுங்க. நீதிமொழிகளுக்கு அப்புறம் இருக்கு. பிரசங்கி 10ஆம் அதிகாரம்
5 வாசிங்க. 5 வரைக்கும் வாசிங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 5 வரைக்கும். நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு. நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்கு உண்டு. அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. அது தலைவர்கள் அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சீங்களா? மூடர், அநியாயம் செய்கிறவர்கள் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள். சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த வசனத்தை கட் பண்ணி பாருங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. அவிசுவாசிகள் உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார். விசுவாசிகள் தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து. இது கர்த்தருடைய சித்தமான்னு கேட்கிறேன். இது கர்த்தருடைய திட்டமான்னு கேட்கிறேன். இல்ல, கர்த்தருடைய திட்டம் என்னது? அவருடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருக்கணும். அவிசுவாசிகளை பார்க்கிலும், அஞ்ஞானிகளை பார்க்கிலும், தேவனை அறியாதவர்களை பார்க்கிலும் கர்த்தரை அறிந்தவர்கள் எல்லா ரீதியிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தத்தில் அப்படி இருக்கணும், நீதியில் அப்படி இருக்கணும், நம்முடைய பழக்க வழக்கங்களிலே அப்படி இருக்கணும். ஆனால் ஞானி பார்க்கிற காரியம் என்ன? ஞானி பார்க்க ஒரு தீங்கை பார்க்கிறார். சொல்றாரு, ஒரு தீங்கை நான் பார்க்கிறேன், ஒரு பொல்லாப்பை பார்க்கிறேன். அந்த பொல்லாப்பு என்னது? மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, விளங்கும். வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையில் நடக்கிறதையும் கண்டேன். ஒரு தீங்க பார்க்கிறார் சாலமோன் ஞானி. ஒரு தீங்க பார்க்கிறார். வேலைக்காரர் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. குதிரையின் மேல ஏறி போகிறாங்க. பிரபுக்கள் எங்க இருக்கிறாங்க? வேலைக்காரரை போல தரையில் நடந்து போய் கொண்டு. இது கர்த்தருடைய திட்டமான்னு கேட்க. பிரபு எங்க இருக்கணும்? குதிரை மேல இருக்கணும். வேலைக்காரன் எங்க இருக்கணும்? தரையில இருக்கணும். மாறியில காரியம் நடக்குது. யோசிச்சு பாருங்களேன். நீங்க இருக்க வேண்டிய இடம் எது பிரதர், சிஸ்டர்? நீங்க இருக்க வேண்டிய இடம் எது? உயர்ந்த ஆசீர்வாதம், பரிசுத்தத்தில், நீதியில எங்க இருக்கணும்? நம்ம எபேசியர் 2வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நம்மை எங்க உட்கார வைத்திருக்கிறார்? அவரோடு கூட உன்னதத்திலே நம்மளை உட்கார வைத்திருக்கு. அப்படிதானே? அதுதான் கர்த்தருடைய திட்டம், அதுதான் கர்த்தருடைய தீர்மானம். ஆனா நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எத்தனை சமயத்தில் உங்களுக்கு ஒரு நினைவு வருது, கர்த்தர் அறியாதவங்களே நல்லா இருக்காங்களே. வருதா இல்லையா? சொல்ல மாட்டீங்க, ஆனா வரும். ஆண்டவர் அறியாத மனுஷன் நல்ல நல்ல ஆசீர்வாதமா இருக்கு, குடும்ப சமாதானமா இருக்கு. நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லையே, ஒரே பிரச்சனையா இருக்க, ஒரே போராட்டமா இருக்க. இது தேவனுடைய திட்டமா? இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துறது தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம். நாம் மற்றவர்களை காட்டில் உயரத்தில் இருக்கும். 91 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தைங்க, கர்த்தருடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன சகோதரி? தேவனுடைய சித்தம் என்ன சகோதரி? கர்த்தர் உங்களை குறித்ததான திட்டம் என்ன?
உயர்ந்த ஸ்தானத்துல கத்தணும். ஆமே. ஆனா எப்படி இருக்கு நம்மளோட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். 7வது வசனத்தை போல தானே இருக்கு. 7வது வசனம் என்னது? வேலைக்காரர் குதிரையின் மேல் ஏறி போகிறதையும். யாரு? நம்ம தான் அந்த பிரபுக்கள், நம்ம தானே தேவனை அறிந்தவர்கள். நம்ம எப்படி பண்றோம்? எப்படி இருக்கிறோம்? வேலைக்காரரை போல தரையில் நடந்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய திட்டம் அல்ல, தீர்மானம் அல்ல. நிலைமை மாறணும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் இந்த நிலைமை மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? கேள்வி வருதா இல்லையா? அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசி. வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும், குதிரையின் மேல் ஏறி போகிறதையும், பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். வேலைக்காரர் போல் தரையில் நடக்கிறதையும் கண்டேன். இதை ஞானி என்ன சொல்றான்னா தீங்குன்னு சொல்றார், பொல்லாப்புன்னு சொல்றார். நடக்கக்கூடாதது நடக்கிறது என்று சொல்ற. இப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி விளங்கிறது தெரியுமா? கவனிக்கிறீங்களா? கீழ்த்தளத்துல மேல் தளத்தில் இருக்கவங்க எல்லாம் கவனிங்க. அந்த வேலைக்காரன்னு போட்டிருக்குல்ல, அந்த வேலைக்காரர் யார் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய மாமிசம். அந்த வேலைக்காரர் யாரு? நம்முடைய மாமிசம். பிரபு யாரு? நம்முடைய ஆவி ஆத்மா. பிரபு யாரு? ஆவி ஆத்மா. வேலைக்காரர் யாரு? நம்முடைய மாமிசம். இப்ப உங்களுடைய மாமிசத்தை நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய ஆவியும் ஆத்மாவையும் நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு நீங்க வாழ்க்கையில தேடி பாருங்க. உங்களுடைய நிலைமை உங்களுக்கே விளங்கும். நம்முடைய ஆவி எங்க இருக்கணும்? நம்முடைய ஆத்மா எங்க இருக்கணும்? குதிரை மேல இருக்கணும், உன்னதத்தில் இருக்கணும், உயரம் இருக்கணும். ஆனா எங்க இருக்கு ஆத்மா? அதான் பட்னியாவே கிடக்குது. ஆகாரமே கொடுக்கறது இல்லையே, வேதத்தையே தியானிக்கிறது இல்லையே, அதான் ஒடுங்கி போய் கிடக்குத. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வேலைக்காரன் யாரு? சீக்கிரமா சொல்லுங்க. மாமிசம். வேலைக்காரன் மாமிசம். பிரபு யாரு? ஆமே. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த மாமிசம் என்னோட ஆவிக்கு வேலைக்காரனா இருக்கணும். இந்த மாமிசம் என்னோட ஆவிக்கு வேலைக்காரன். இன்னும் வேற விதத்தில் சொல்லணும்னா, என்னோட ஆவி இந்த மாமிசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். இந்த ஆவி என்னோட மாமிசத்தை ஆளுகை செய்யும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். மாமிசம் என்ன திரும்ப சொல்லும்? ரொம்ப டயர்டா இருக்கப்பா, வாரத்துல ஒரு நாள் தான் லீவு, நல்லா படுத்து ரெஸ்ட் பண்ணு, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போலாம். யார் சொல்றது? ஆவி என்ன திரும்ப சொல்லும்? இந்த வாரம் நீ போலனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவப்பா. நீ டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு அப்படின்னு ஆவி சொல்லும். இப்ப நீங்க எதுக்கு கீழ்ப்படுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆசை. மாமிசத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு மாமிசத்தை குதிரை மேல ஏத்தி உட்கார வச்சுட்டு, ஆமா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அடுத்த வாரம் போய்க்கலாம், இனி வீட்டுல போய் படுத்து உட்கார்ந்துட்டோம்னா மாமிசத்தை குதிரை மேல வச்சுட்டீங்கன்னா ஆவி வேலைக்காரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மாறாக என்னதான் பலவீனம், என்னுடைய சுகம் கர்த்தருடைய சமூகத்துல தான். ஜுரம் அடிச்சா கூட கர்த்தருடைய சமூகத்துல வந்துருவேன். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் இந்த நிலைமை மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? கேள்வி வருதா இல்லையா? அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசி. வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும், குதிரையின் மேல் ஏறி போகிறதையும், பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். வேலைக்காரர் போல் தரையில் நடக்கிறதையும் கண்டேன். எத்தனை பேர் ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க?
நீங்க ஜெபிக்கணும்னு உட்காரும் போது மாமிசம் என்ன தெரியுமா சொல்லும்? டயர்டா இருக்குல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு ப்ரே பண்ணுங்க. அவ்வளவுதான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கத்திலே போயிடும். அன்னைக்கு ஜெபமே இருக்காது. ஆவி என்ன தெரியுமா சொல்லும்? எழுந்து ஜெபி. எத்தனை சமயத்தில் ராக்காலங்களிலே ஆவியானவர் எழுப்புகிறார், மகனே எழுந்து ஜெபி. 3 மணி 4 மணிக்கு எழுந்து ஜெபின்னு ஒரு பாரம் உள்ளத்துல வருது. மாமிசம் என்ன தெரியுமா சொல்லும்? நல்லா போத்திக்கிட்டு டைட்டா படுத்து தூங்கி. மாமிசம் சொல்லும், ஒரு 1/2 மணி நேரம் தூங்குப்பா, ஒரு 1/2 hour தூங்கு, அதுக்கப்புறம் ஏஞ்சி ஜெபம் பண்ணு. அந்த 1/2 hour 2 மணி நேரம் ஆயிரும். அன்னைக்கு ஜெபமே இல்லாம போயிடும். ஆவியினாலே மாமிசத்தை ஜெயிக்க பழகிக் கொள்ள வேண்டும். இங்கதான் உங்களோட சக்சஸே இருக்கு, இங்கதான் உங்களுடைய ஜெயமே இருக்கு, இங்கதான் உங்களுடைய உயர்வே இருக்கிறது. கர்த்தருடைய தீர்மானம் என்ன? உங்களுடைய ஆவி குதிரை மேல இருக்கணும், உங்களுடைய மாமிசம் வேலைக்காரனை போல கீழே நடந்து வரணும். இதுக்கு மாறா நடந்துடுச்சுன்னா அது தீங்கு, அது பொல்லாப்பு, நம்ம எதையோ நழுவ விட்டுட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப ஏசாவோட வாழ்க்கைக்கு வா. ஏசாவோட வாழ்க்கையில எது குதிரை மேல உட்காருது? மாமிசம் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கு, ஆவி வேலைக்காரனை போல கீழே நடந்து. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆவி மாத்திரம் மேல குதிரை மேல உட்கார்ந்து இருந்தா அன்னைக்கு ஏசு அனந்தரமா சொல்லியிருப்பாரு யாக்கோபுட்ட, இதப்பா நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், எனக்கு பசிக்குது, வயிற்றங்குளத்தா. உடனே யாக்கோபு சொல்லியிருப்பார், நான் தரேன், உன் சேஷபுத்திர பாகத்தை எனக்கு வித்துரு. இல்ல 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 அதெல்லாம் நடக்காது, நீ கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, போ, எனக்கு சேஷபுத்திர பாகம் தான் முக்கியம் அப்படின்னு போயிருந்தா ஏசாவோட வாழ்க்கை எவ்வளவு மகிமையானது இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்மாவை பார்க்கணும், நம்முடைய ஆவியை பார்க்கணும், மாமிசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், மாமிசத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்துட்டோம், மாமிசம் சொல்றபடி செய்துட்டோம். ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதை கேட்கவே இல்லை, அதன்படி நடக்கல, மாம்சத்தின்படி செயல்பட்டு. இதைதான் பவுல் சொல்றாரு ரோமருக்கு எழுதும் போது. எடுத்து வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் தெளிவா சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து, மாம்சத்தின்படி நடவாமல், மாமிசம் சொல்றபடி செய்யாமல், ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, ஆவியானவர் சொல்கிறபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த நாள் திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் ஆவியின்படி நடக்கிற மனுஷனா, மாமிசத்தின்படி நடக்கிற மனுஷனா? நான் ஒரு தீர்க்கதரிசனமா சொல்றேன். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் மாமிசத்தின்படி நடக்கிறவன் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவன். நான் ஆவிக்குரியவன், மாமிசத்துக்குரியவன் அல்ல. ஆவியின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களானா, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற விதம், உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் விசேஷமா இருக்கும். அல்லேலூயா. மாமிசம் சொல்லும், இன்னைக்கு வேலைக்கு போப்பா, உன் பிசினஸ் பாருப்பா, இன்னைக்குதான் நிறைய பிசினஸ் நடக்கும், நீ உன் பிசினஸ் கவனி அப்படின்னு மாமிசம் சொல்லுவான். ஆவியானவர் சொல்றார், மகனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட சமூகத்துக்கு வா, நான் மத்த 6 நாட்களை ஆசீர்வதித்து தரேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் நீ விட்டினா மத்த 6 நாட்கள் உனக்கு நான் ரெட்டிப்பாயோட ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஆவியானோட சத்தத்தை ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு மாமிசம் சொல்றபடி கேட்டு காரியங்களை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை நிறைய வருமானம் வரும், பிசினஸ் நல்லா நடந்திருக்கும், பிசினஸ் வந்த அத்தனை பணமும் டாக்டருக்கு போயிடும், அனாவசியமான செலவு வந்துடும், எல்லாமே நஷ்டமாயிரும்.
நீங்க கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசு, தெளிவாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு தயவு செய்து செவி கொடுங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய தீர்மானம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நீதிமொழியில் என்ன வாஸ்தவம்? மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து. நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை காமிக்க போறேன். எல்லாம் ரெடியா? மொர்திக்காய் ஆமான். எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்திக்காய் ஆமான் எடுத்து வாசிங்க. எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில், ராஜாவின் அரண்மனை வாசல்ல மொர்தெகாய் எங்க உட்கார்ந்து இருக்காரு? வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்திருக்கிற போது, மொர்தெகாய் எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அவர் யூதர், தேவனுக்கு பயந்த மனுஷன். அவர் ராஜாவின் வாசலில் உட்கார்ந்து வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். ராஜாவை கொலை செய்யும்படியாக இந்த 2 பேரும் தீர்மானிக்கிறார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. மொர்தெகாய் ராஜாவின் வாசலில் உட்கார்ந்த ஒரு மனுஷன், தேவபக்தியான ஒரு மனுஷன், யூதன். இப்பொழுது 2 பேர் ராஜாக்கு விரோதமாக செயல்பட்டு ராஜாவை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இந்த காரியத்தை மொர்தெகாய் அறிந்தபோது எஸ்தர் ராஜாத்திக்கு அறிவித்து, எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு தெரியப்படுத்தும் போது அது மெய்யென்று கண்டபோது ராஜா என்னங்க பண்ணாரு? தனக்கு விரோதமாய் எழும்பின அந்த 2 பேரை என்ன பண்ணிட்டாரு? தூக்குல போட்டுட்டு மொர்தெகாய் இப்படி செய்தாருன்னு சொல்லி 4ஆம் புஸ்தகத்துல ஹிஸ்டரி புக்ல எழுதி வச்சு. ஏதாவது ராஜா மொர்தெகாய்க்கு பண்ணாராங்க? ஏதாவது பண்ணாரா? என்ன நியாயம்? என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த 2 பேரையும் கொன்றுவிட்டு ராஜா என்ன பண்ணிருக்கணும்? மொர்தெகாயை உயர்த்தி இருக்கணும். ஆனா ராஜா உயர்த்தினாரா? இல்ல. அடுத்த அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு, அதுதான் முக்கியம், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகேஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. நியாயமாங்க அது? சகோதரனே, நியாயமா? யாரை உயர்த்த வேணும்? யாரை ராஜா உயர்த்துகிறார்? ராஜாவுடைய ஜீவனை காப்பாற்றுறது மொர்தெகாயை ராஜா உயர்த்தி இருக்க வேணும். இந்த காரியங்கள் நடந்த பிறகு ராஜா யாரை உயர்த்துறாரு? ஆமான் யூதர்களுக்கு விரோதமானவன், எதிரானவன், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறவன். ராஜா ஆமானை உயர்த்து. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் அநீதி செய்யறது போல என்ன ஆண்டவரே? எத்தனை சமயத்திலே உங்களோட வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து வேதம் வாசித்து மற்றவங்களுக்கு நன்மை செய்றீங்க. ஆனா நீங்க செய்கிற நன்மைக்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கல, வேற யாருக்கோ போகுது. ஆபீஸ்லயே கூட சரி, நீங்க கடினமா உழைச்சிருப்பீங்க, அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு வருவதற்கு பதிலா வேற யாரையோ அந்த இடத்துல ப்ரோமோட் பண்ணி வைக்க ஆண்டவர் அனுமதிக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் அனுமதிக்காம ஒண்ணு நடக்காது இல்ல. இந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்கிறது போல தெரிகிறது.
ஆனா கர்த்தருக்கு தெரியும் மொர்தெகாயை எப்படி உயர்த்த வேண்டும், எங்கே வைத்து உயர்த்த வேண்டும், எப்ப உயர்த்த வேண்டும், யாரை வைத்து உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அநியாயம் நடக்கிறது போல தெரிகிறது, நீதி நியாயம் எடுப்பட்டது போல தெரிகிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நான் உனக்கு நீதியை சரி கட்டுவேன், நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன். மனுஷன் செய்யாமல் போகலாம், ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பாய் செய்வேன். காரணம், நான் நீதி உள்ள தேவன். இப்போ ஒரு கேள்வி வருது இல்ல, மொர்தெகாய் உயர்த்தப்படுற இடத்துல ஆமான உயர்த்த கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா ஆமான உயர்த்த கர்த்தர் அனுமதிச்சது? மொர்தெகாய் சாதாரண ஆளால கனப்படுத்தப்படக்கூடாது, ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற மனுஷனால கனப்படுத்தப்படும். எத்தனை பேருக்கு இப்ப விளங்குது? மொர்தெகாய் கர்த்தர் உயர்த்த போறாரு, கனம் பண்ண போறாரு. ஒரு மனுஷனை வைத்துதான் உயர்த்தணும். எந்த மனுஷன் மொர்தெகாய் உயர்த்தணும் தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற மனுஷன் தான் மொர்தெகாயை கனப்படுத்தணும். அப்ப ஆண்டவர் ஆமானை உயர்த்தி கனப்படுத்தினாதான் ஆமானை வச்சு ஆண்டவர் மொர்தெகாயை கனப்படுத்த. எத்தனை பேருக்கு விளங்குது? 4:1 வாசி. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து. சகோதரியே, இங்கதாங்க ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். அநியாயம் செய்யப்படுகிறது. இந்த மனுஷன் போய் ராஜாவிடத்துல முறையிடல, சண்டை போடல. ராஜாவே, உங்களோட உயிரை நான் தான் காப்பாத்தினேன், நீங்க என்னதான் உயர்த்தி இருக்கணும், எனக்கு பதில் ஆமான உயர்த்திட்டீங்கன்னு போய் சண்டை போடல, மாமிசத்துல செயல்படல. ஆவிக்குரிய மனுஷன் மொர்தெகாய், ஆவிக்குரிய மனுஷன். எந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்கவில்லை, இந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறார். ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். அந்த வசனத்தை வாசிங்க, 4:1. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். கர்த்தருக்கு அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் தேவனை தேடுகிறார்கள், உபவாசிக்கிறார்கள், கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன திரும்ப செய்த? 6:1 வாசிப்பார். அந்த ராத்திரியிலே அந்த தெரிந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல் சரியா இருந்தபடினாலே, தீர்மானம் சரியா இருந்தபடினாலே, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி ஹிஸ்டரி புக்கை கொண்டு வாப்பா வாசிப்பான். 4ஆம் புஸ்தகத்துல மொர்தெகாய் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியாது, அவருக்கு ஞாபகம் கூட இருந்திருக்காது. கர்த்தர் இப்படி செயல்படுறாரு பாருங்க அவருடைய பிள்ளைகளுக்கு. இப்ப அந்த 4ஆம் புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறது பாருங்க. ஆமென். இதற்காக மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்கிறார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே, ஆமான் தான் செய்த, யாருக்காக தூக்கு மரம் செய்திருக்காரு? மொர்தெகாய்க்காக. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே
மொர்தேகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா ஆமானை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். கேட்டதுதான் போதும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஆமான் நினைச்சிட்டாரு ராஜா நம்மளதான் கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஆமான் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. லிஸ்ட் நீங்க வாசி, கொஞ்சம் குயிக்கா வாசி. அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், பெரிய லிஸ்ட். ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ராஜ கிரீடத்தை கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி எங்க உட்கார்ந்த அந்த மனுஷன்? ராஜாவோட வாசல்ல உட்கார்ந்த அந்த மனுஷன் குதிரையில ஏற்றப்பட வேண்டும். அந்த வசனத்தை கனெக்ட் பண்ணுங்க. யார் குதிரையில மேல உட்காரணும், யாரு வேலைக்காரனை போல கீழே நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் வேலைக்காரனாயிர மொர்தெகாய் ராஜாவோட வாசலே வேலைக்காரனாயிருந்த மனுஷன். ஆமான் தான் பிரபுவாக அவன் உயரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாரு. ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கர்த்தர் நம்மை உயர்த்துற விதம் விசேஷமா இருக்கும். உங்களுக்கு விரோதமா யார் கிரியை செய்யறாங்களோ அவங்கள கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவங்க மூலமாகவே உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. மொர்தெகாய் கர்த்தருடைய மனுஷன், ராஜாவுடைய வாசல்ல உட்கார்ந்த மனுஷன். ஆனா ஆமான் உயர்த்தப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மனுஷன். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? ஆமான் மொர்தெகாய்க்கு வேலைக்காரனா இருக்கும். ஆமான் மொர்தெகாய்க்கு வேலைக்காரனா இருக்கணும். மொர்தெகாய் உயர்த்தப்படணும். ஆமான் வேலைக்காரனை போல அந்த குதிரைக்கு பின்பாக நடந்து போக வேண்டும். எத்தனை பேருக்கு இது நடக்கணும்? எத்தனை பேருக்கு ஆண்டு கிரியை செய்யணும்? ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. சத்தியத்தை வழங்கி இருப்பீங்களே. உங்களுடைய ஆவி ஆத்மாவை குதிரை மேல வைக்கணும். உங்களோட மாமிசம் தரையில வேலைக்காரனா இருக்கும். ஹல்லேலூயா. மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் தரணும். சரீரத்தை பார்க்கிலும் மாமிசத்தை பார்க்கிலும் ஆத்மா விலையேற பெற்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நான் தேடணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். என்னோட ஆவிக்குரிய காரியத்துக்கு நான் முதலிடத்தை கொடுக்கணும். அப்படி கொடுப்பேனானால் கர்த்தர் உங்களுடைய நிலைமையை தலைகீழாய் மாற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கீழே இருக்கலாம், உங்களை வெறுக்கிறவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த திருவிருந்து ஆராதனையிலே கர்த்தருடைய பிள்ளையாய் ஒரு தீர்மானம் செய்து, ஆண்டவரே என்னோட சரீரம் அல்ல என்னோட ஆத்துமாக்கு முக்கியத்துவம் தரப்போம். மாம்சத்துக்குரிய காரியம் அல்ல, நான் ஆவியின்படி நடக்க போகிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க தீர்மானிப்பில் என்றால் கர்த்தர் உங்களுடைய நிலைமையை
தலைகீழாய் மாற்றும். கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்தாவின் நாமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா செய்வார். சிஸ்டர், கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா செய்வார். அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். ஆவியானவர் அசைவாடி கொண்டு, கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் பரிசுத்தாவின் அசைவாடி கொண்டு. ஹல்லேலூயா. ஞானி ஒரு தீங்கை பார்க்கிறார். மூடர் உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள். கனவான்களோ வேலைக்காரர்களை போல தரையில் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறணும். மாமிசம் குதிரையில் இருக்கு. ஆவி ஆத்மா வேலைக்காரனை போல மாமிசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மாமிசம் சொல்றபடி எல்லாம் இந்த ஆவி ஆத்மா செய்து கொண்டு. அதனாலதான் தோல்வி சகோதரனே. அதனாலதான் உயர்வு வரல. அதனாலதான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் செய். ஆவிக்கும் மாமிசத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய விளைவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானா உங்களுடைய ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதலிலே இருக்கிறது. Your spiritual outcome depends on your spiritual choice. உங்களுடைய ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதலை பொறுத்துதான் உங்களுடைய ஆவிக்குரிய விளைவு இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா, கர்த்தருடைய தயவை பெறணும்னா, ஆண்டவரே மாமிசத்தின் இச்சைகளை நான் நிறைவேற்ற மாட்டேன், அதற்கு பதிலாக பரிசுத்தமாக வாழ்வேன், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், பாவத்தை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, இச்சையான காரியங்களை நான் வாழ்க்கையை விட்டு எரிந்து விடுகிறேன், பாவமான காரியங்களை வேரோடு பிடுங்கி எரிந்து விடுகிறேன், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் தீர்மானம் செய்யும்? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். பரிசுத்த ஆவியை அசைவாடி கொண்டிருக்கிறேன். மாமிசத்தில் செயல்பட்டிருக்கிறேன், மாமிசத்தில் பேசி இருக்கிறேன், மாமிசத்தில் மற்றவரிடத்தில் கோபப்பட்டிருக்கிறேன், வேண்டாத வார்த்தைகளை பேசி இருக்கிறேன், உம்மை துக்கப்படுத்திட்டேன். ஆவியானவரே உம்மை துக்கப்படுத்திட்டேன். மாமிசம் சொல்றதை செய்து ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன். என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லு. என்ன மன்னிங்க ஆண்டவரே. அவன் சொல்லட்டா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? பாவத்தை மாத்திரம் விடுறது இல்லைங்க. பாவத்தை மாத்திரம் விடுறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நல்ல காரியத்தை கூட சிறந்ததுக்காக விட்டு விடுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not just giving up sinful things. It is also giving up good for the best. சிறந்ததுக்காக நல்லதையும் விட பழகிக்கொள்ளும். சிறந்ததுக்காக நல்லதையும் விடணும். யோசேப்பு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. தகப்பன் கொடுத்த பலவர்ண அங்கிங்க, பலவர்ண அங்கி தப்பா இல்ல. தகப்பனாகிய யாக்கோபு அன்பின் நிமித்தம் யோசேப்புக்கு கொடுத்த பலவர்ண அங்கி, பலவர்ண அங்கியில தப்பே இல்லை, நல்லது அது. ஆனா அந்த பலவர்ண அங்கியை கூட தன்னுடைய சிறந்த பரிசுத்தத்துக்காக இந்த மனுஷன் விட்டுட்டு போறான் பாருங்க. அதுல தாங்க ஆசீர்வாதம். அதுலதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே பரிசுத்தத்துக்காக பாவமான காரியத்தை மாத்திரம் அல்ல, சிறந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக நல்லதாய் தோன்றுகிற காரியத்தை கூட விட்டுவிட நான் ஆயத்தமா இருக்கிறேன். யோசேப்பை கர்த்தர் உயர்த்திட்டார்னு ஈஸியா சொல்லிடுறோம். தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக எதையும் விட ஆயத்தமா இருந்த ஒரு மனுஷன், எதையும் விட ஆயத்தம். யோசேப்பு மாத்திரம் இல்லைங்க, இந்த சத்தியத்தை தானியேலோட வாழ்க்கையில பார்க்கலாம். கர்த்தர் யார் யாரை உயர்த்தினாரோ அவருடைய எல்லாரோட வாழ்க்கையில இந்த சத்தியம் தெளிவா இருக்கும். பாவத்தை மாத்திரமல்ல, நல்ல காரியத்தை கூட சிறந்ததுக்காக விட்டவர். தானியேலை யோசித்து பாருங்க, 3 நண்பர்களை யோசித்து பாருங்க. ராஜ போஜனங்க, ராஜ போஜனம்.
ராஜ போஜனம் வேண்டான்னு விடுறாங்க, வேண்டான்றாங்க. தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி இந்த ராஜ போஜனம் கூட வேண்டாம் என்று சொல்லி பரிசுத்தத்துக்காக தங்களை தியாகம் பண்ணினவர்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிடுகிறது இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை உயர்த்தாமல் இருக்கவே முடியாது. எல்லா பிரதானிகளுக்கு மேலாக தானியேல் உயர்த்தப்படுகிறார், தானியேல் மேன்மைப்படுத்தப்படுகிறார். 10 மடங்கு சமத்தர்களாக ஞானிகளாக கர்த்தர் அந்த அந்நிய தேசத்திலே விளங்க பண்ணினதுக்கு ரகசியம் இதுதான். பாவத்தை விடுறது மாத்திரம் இல்ல, சிறந்ததுக்காக நல்ல காரியத்தை கூட விட ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது விளங்குது? ஆவியானவர் பேசுகிறது விளங்குது. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கும்போது, ஆண்டவரே நான் பரிசுத்தத்துக்காக எதையும் விட ஆயத்தமா இருக்கு, எதையும் விட ஆயத்தமா இருக்கு. உம்மை நேசிக்கிறபடினாலே, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க நான் தீர்மானிக்கிறபடினாலே எதையும் விட ஆயத்தமா தீர்மானம் பண்ணி பாருங்களேன். இந்த ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல், இந்த ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய நிலைமையை தலைகீழாய் மாற்றும். உங்களை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்து, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. நான் உணர்ந்து பரிசுத்தலை ஏவப்பட்டு சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற நிலைமை, இப்பொழுது தற்போது இருக்கிற நிலைமை தேவனுடைய தீர்மானம் இல்லை, தேவனுடைய திட்டம் இல்லை. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தது தான் தேவனுக்கு பிரியம். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தீர்மானம். அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடின நிலைமையில ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். என்னை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னோட சரீரத்தை நான் கவனமா கவனிக்கணும், உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் என்னோட ஆத்மா விளையிறப்பட்டு, ஆவி விளையிறப்பட்டு, எனக்கு ஆகாரம் வேணும், உண்மைதான். ஆனா என்னுடைய அனுதின ஆகாரத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தை எனக்கு வேணும். வேலை முக்கியம்தான், ஆனா அந்த வேலையை பார்க்கிலும் நீர் எனக்கு கொடுத்த சபை ஐக்கியம் முக்கியம். ஆண்டவரே முக்கியம்பா. மற்ற காரியங்களிலே நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம், ஆனா அதை பார்க்கிலும் உம்மோடு கூட நான் செலவிட வேண்டிய நேரம் மிக மிக அவசியம். ஆண்டவரே, எத்தனை பேர் தீர்மானம் பண்ண சகோனே சரி, ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியே ஏவப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கவனிங்கள். நம்முடைய எல்லா வேலைகளையும் செய்த பிறகு நேரம் இருந்தா கர்த்தரோடு செலவழிக்கிறோம், அப்படித்தானே? இந்த நிலைமை மாறி கர்த்தரோடு நேரத்தை செலவழிச்சிட்டு மிச்சம் நேரம் இருந்தா மற்ற காரியங்களை கவனிச்சுப்பாங்க, மற்ற காரியங்களை கவனிச்சு எல்லா வேலையும் செய்துட்டு நேரம் இருந்தா கர்த்தருக்கு. அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரோடு இருந்துட்டு நேரம் இருந்தா மற்ற காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி விடுவார், உங்களுடைய நிலைமையை மாற்றி விடுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுங்க? ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, கரையில் உயர்த்தி பாடுவோமா? முடிகிறது எங்கள் வருத்தப்படட்டும். Nee
ஒப்புவித்தேன். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய் என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யா. ஒப்புவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அநேகரை தொடுகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் அசைவாடுகிறார். கடைசி ஒரு விசையாக ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே மௌனமாக இருக்கிறவர்களே, தேவனுடைய சமூகத்தை உணருங்கள். உள்ளத்தின் ஆழத்தின் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தீர்மானம் செய்ய. ஏதோ வசனத்தை கேட்டோம் என்று அல்ல, அதன்படி செய்ய தீர்மானிக்கும் போது கர்த்தருக்கு அதற்கேற்ற கிருபையையும் பலத்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய நிலைமை மாறும் சகோதரனே. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுடைய நிலைமையை மாற்றுவேன் என்று சொல்லி அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லி அறியாததும் எட்டாதுமான காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி விவரிக்கப்பட்டாலும் உன் நாட்களிலே நம்ப முடியாத காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லி ஹல்லேலூயா. ஒரு பொய்யுரையாதது சொன்னதை கண்டிப்பாய் செய்வார். ஆனா நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதித்து தந்தாரே. கர்த்தர் நம்மோடு பேசினாரே. அவருடைய பிரசனத்தை கிருபையாய் தந்தாரே. வாய்களை திறந்து நம் ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அன்பின் ஐக்கியத்தின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையை கொண்டு கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்து உங்களுடைய சமூகத்திலே நீர் எங்களோடு பட்சமாய் பேசி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க நீர் தீர்மானித்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவினர் தொடர்ந்து எங்களோடு பேசும். நாங்கள் வெறும் கேட்கிறவர்களா அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும். கூடி வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரியோர் முதற்கொண்டு சிறிய பிள்ளை வரைக்கும் உடைய அன்பின் தயவுள்ள நல்ல கரம் கர்த்தாவே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் கர்த்தர் உடைய ஜனத்தாரை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். உடைய திருக்கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. அவருடைய குடும்பங்களிலே சமாதானத்தையும் அவருடைய சரீரங்களிலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை விட்டு பிரியாத நிலைத்திருக்கிற தேவ சமூகம் கர்த்தாவே எங்களோடு கூட இருப்பதாக. உடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா கன துதி மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும்.
இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.